தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா. அதில் பேசிய கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திமுக அதிமுக இரண்டு பேரையும் கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தார். அதிமுக அடுத்த நிமிடத்திலிருந்து எதிர்வினை ஆற்ற தொடங்கிட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்வினையை கடுமையான முறையில் அவருக்கு பதில் சொல்லவே இல்லை. என்ன அவருக்கு வந்து பயமா? அண்ணா இருந்த இடத்தில், காமராஜர் இருந்த இடத்தில் இவர்கள் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவர்கள் உட்கார நியாயமா அப்படிங்கிறாரு. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நாங்கள் உட்காடுறோம். நாங்கள் ஒன்றும் சும்மா போய் மக்களை ஏமாற்றி நாங்களாக போய் அராஜகத்தில் சர்வாதிகாரத்தனத்தோட ஹிட்லர் மாதிரி நாங்கள் போய் உட்காரலையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் சொல்லியிருக்கலாம். நீங்கள் பன்னீர்செல்வத்தையும் போய் நான் கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன், மூக்கை வெட்டுவேன், முடியை வெட்டுவேன், நான் எல்லாத்தையும் அவர் போட்டு படப்படுத்துனீங்க. இப்போ விஜய்க்கு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. பவுலவளாக பாப்பா அப்படின்னு சொல்லுகிறார். இது ஒரு நல்ல அரசியல்வாதி சொல்லுகிற வார்த்தையா? அப்படி வார்த்தையை அவர் சொல்லலாமா, பிரயோகப்படுத்தலாமா விஜய்? அதிலேயே அவர் ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு, அவருடைய பேச்சு என்பதற்கு இதுவே உதாரணம். தமிழை விட 17% கூடுதலாக சமஸ்கிருத நிதி கொடுக்குறாரு. ஏன் நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கே கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கல்விக்கான நிதியாவது கொடுக்கலாம்ல நீங்கள். சமக்கிர சிக்ஷான் அபியான், இது என்னதுங்க இது? தட்டுங்கள் திறக்கப்படவில்லை. கடுமையாக தட்டினதாக திறக்கப்படும். கதவு மட்டும் இல்லை, நிதியும் அப்படி தான். நீங்கள் அந்தமாரி கடுமையான முறையில் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. வீட்டுக்கு வீடு விசில் சத்தம் கேட்க போகுதுன்னு கேட்கட்டும், விசில் சத்தம் கேட்கட்டும். எலெக்ஷன் வரப்போகுது, 2 மாதம் வரப்போகுது. நீங்கள் 2 மாதம் எலெக்ஷன் இருக்கிறப்பே வெளியே வர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எலெக்ஷனை எப்படி சந்திக்க போகிறீங்க? எலெக்ஷன் நீங்கள் கண்டஸ்ட் பண்ணுவீங்களாங்கிறதே மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக இருக்குது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய அணியின் மாநில செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு VP கலைராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா. அதில் பேசிய கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திமுக அதிமுக இரண்டு பேரையும் கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தார். அதிமுக அடுத்த நிமிடத்திலேருந்து எதிர்வினை ஆற்ற தொடங்கிட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்வினையை கடுமையான முறையில் அவருக்கு பதில் சொல்லவே இல்லை. என்ன அவருக்கு வந்து பயமா? ஏன்னா உங்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்குது. தேர்தல் பணிகள் இருக்குது, அதாவது தேர்தல் அறிக்கை தயாரிப்பான பணிகள் இருக்குது, ஆளுங்கட்சி சார்ந்து பல்வேறு விதமான பொறுப்பு உணர்வுகளும் உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்து நலத்திட்ட பணிகள்லாம் இருக்குது. ஏன்னா தேதி நெருங்கி வருகிற சூழலில் அந்த வேலையை நீங்கள் பார்த்தாகணும். இருந்தாலும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பு ஏன் மௌனமாக இருக்காங்க? ஒருவேளை அவர் கூறுற குற்றச்சாட்டுக்கு ஏன் அந்த அளவுக்கு அமைதி காக்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு வகையில் உண்மையோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்களா உங்களுக்கு சாமானிய மக்கள்? ஏன் நீண்ட நெடிய மௌனம்? என்ன காரணம்? இல்லை, இதில் மௌனம் காக்க வேண்டிய அளவுக்கு விஜய் பெரிய பலசாலியும் அல்ல, அவரை கண்டு நாங்கள் அச்சப்படுகிற அளவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தரக்கூடியவரும் அல்ல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்திற்கு வந்தபோது திமுக மீது புழுதிவாரியை தூற்றி பல்வேறு அவதூறுகளை எல்லாம் சொன்னார்கள். அதற்கெல்லாம் எங்களுடைய முதலமைச்சர் உடனடியே அன்னைக்கே பதில் கொடுத்தார். தளபதி அவர்கள் பதில் சொன்னார்கள். ஏன்னா சொன்ன குற்றச்சாட்டை சொன்னவர் பிரதமர், ஒரு பாஜகவினுடைய முக்கிய தலைவர். அவர் சொல்லுகிறாருங்கிற போது தேசிய அளவில் கிட்டத்தட்ட 22 மாநிலங்களுக்கு மேல் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். எனவே அதற்கு உடனடியாக பதிலை தர வேண்டிய கடமையை, பொறுப்பையும் உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக தன்னுடைய விளக்கத்தை சொன்னார்கள், சரியான பதிலடி சொன்னார்கள். அதற்கு மீண்டும் அங்கிருந்து பதில் பெரிதாக வந்ததாக எனக்கு தெரியவில்லை. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அப்பப்போ ஏதாவது 1-2 சொல்லுவார். அவர் சொல்கிறாருன்னா அது சில விஷயங்களில் அவர் புரிஞ்சு பேசுகிறாரா, புரியாமல் பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா தெரியாத அளவுக்கு சம்மந்தமே இல்லாமல் சில உளறல்கள்லாம் உளர்றாரு. இருந்தாலும் அதற்கு எந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியுமோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி கொடுக்குறார். அவர் சொல்லுகிற சில தவறான செய்திகளை கூட விமர்சிக்க வேண்டும் என்றால் கடுமையாக விமர்சிக்கலாம். அதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் விமர்சிப்பதே இல்லை, அதை அலட்சியப்படுத்தி விடுகிறார். அதே போல் விஜய் கிட்டத்தட்ட 48-50 நாட்களுக்காக 50 நாட்களுக்கு மேல் அவர் எங்கே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்கே இருந்தார் என்றே தெரியவில்லை, எங்கே பதுங்கி இருந்தார் என்றே தெரியவில்லை. திடீரென்று 3ஆம் ஆண்டு விழா என்று சொல்லி திடீர்னு நேற்று பேசுகிறாரு. இதுக்கு முந்தி இத்தனை நாள் எங்கே போயிருந்தார் அவர்? இது இன்னும் பேசலாரு, ஒன்றுமே பேசலை.
அவருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு முதலமைச்சருக்கு வந்து கீழே இறங்கி வந்து அவருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தரம் உயர்ந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் தரம் உயர்ந்த ஒரு தலைவராக இருந்து ஒரு நல்ல நியாயமான பேச்சாளராக இருந்து கூறிய காரணங்கள், குற்றச்சாட்டுக்கள் உண்மையான குற்றச்சாட்டுகள், ஆதாரமான குற்றச்சாட்டுகளாக இருந்தால் அதற்கு தக்க பதிலை முதலமைச்சர் நிச்சயமாக தருவார். அப்படி இல்லை என்கிற போது அதை வந்து ஒரு அலட்சியப்படுத்தி விட்டு போவது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த அரசியல் தலைவருக்கு உள்ள பண்பு. அந்த அடிப்படையில் தான் அவருடைய பேச்சை அவர் அலட்சியப்படுத்தியிருப்பாரே ஒழிய, அவருக்கு பதில் தள்ள முடியாத அளவுக்கு அவர் ஏதோ பெரிய ஆதாரமுள்ள ஒரு குற்றச்சாட்டுகளை சொன்னதைப் போலவும், அதற்கு நாங்கள் பதில் சொல்ல அஞ்சுவதைப் போலவும் நீங்கள் நினைப்பது தவறு என்று நான் முதலிலே உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவருடைய பேச்சை நீங்கள் பார்த்தீர்களேயானால், பவள விழா கண்ட கட்சி இந்த கட்சி திமுக. பவள விழாக பாப்பா அப்படின்னு சொல்லுகிறார். இது ஒரு நல்ல அரசியல்வாதி சொல்லுகிற வார்த்தையா? அப்படி வார்த்தையை அவர் சொல்லலாமா, பிரயோகப்படுத்தலாமா விஜய்? அதிலேயே அவர் வந்து ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு, அவருடைய பேச்சு என்பதற்கு இதுவே உதாரணம். நீ திரையுலகில் கதாநாயகனாக வந்திருக்கலாம், ஆனால் திரையுலகில் மிகப்பெரிய கலைஞராக இருந்த, மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்தவர்கள் இரண்டு பேர் என்று சொன்னால், ஒருவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இன்னொருவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர். இந்த 2 பேரையுமே உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர். அது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. என்றால் பராசக்தி என்ற ஒரு படத்தில் அதை ஒரு கதை வசனம் எழுதி, அந்த படம் ஒரே படத்தில் உச்சத்தை தொட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதே போல் முதலாக கதாநாயகனாக எம்ஜிஆர் நடித்த படம் என்று சொன்னால், அதுக்கு வந்து சின்ன சின்ன வேடங்கள் தான் நடித்தார். சதியில் இல்லாதது போனதெல்லாம் சின்ன சின்ன வேடங்கள் தான். கதாநாயகன் நடித்தார் என்று சொன்னால் அது வந்து ராஜகுமாரி, ஜூபிட்டர் நிறுவனம் தயாரித்த ராஜகுமாரி. அதற்கு கதை வசனம் எழுதி யார் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அந்த படம் நல்ல வெற்றி படமாக அமைந்தது. அதுக்கு தான் ஒரு அங்கீகாரம் அவருக்கு, கலைஞர் எம்ஜிஆருக்கு ஒரு கதாநாயகன் அங்கீகாரம் கிடைத்தது கொஞ்சம். அதற்கு பிறகு மந்திரி குமாரி, உங்களுக்கு தெரியும், மந்திரி குமாரி மாடர்ன் தியேட்டர்ஸ் எடுத்தது. அந்த படத்தில் வந்து எல்லிஸ் டங்கன் வந்து டைரக்டர். அவர் ஆங்கிலேயர். அவர் வந்து எம்ஜிஆரை பார்த்து, இவர் இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு இவர் முகம் சரியாக வராது, எனவே இவரை மாற்றி விட்டு வேற ஆளை தான் போட வேண்டும் என்று கடுமையாக அவர் வலியுறுத்தி சொன்னார். இல்லாட்டி நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் என்கிற அளவுக்கு சொன்னார். காளியின் ரத்னம் எம்ஜிஆருடைய குருநாதர். அவர் தான் வந்து ஒவ்வொரு பட நிறுவனமாக வந்து ஏறி இறங்கி எம்ஜிஆருக்கு வந்து அந்த வாய்ப்புகளை வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்த மட்டும் இல்லை, கும்பகோணத்துலேருந்து எம்ஜிஆர் அழைச்சிட்டு வந்து திரைத்துறை சார்ந்த அவர் மூலிமா தான் அவருக்கு அந்த திரைத்துறை விதமான விழிப்புணர்வே ஏற்படுது. சரி, அதில் வந்து எம்ஜி சக்கரபாணி இருக்கார்ல, அவரும் எம்ஜிஆருக்கு முன்னாடி திரையுலகத்தில் நாடகத்தில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு வருவார். ஆமாம், 2 பேரையும் அவர் தான் அழைச்சார். அதனால் வந்து நான் அதை மறுக்கலை. காளியத்தை நிறுத்தனம் தான் வந்து நடிக்க கற்றுக் கொடுத்தாருங்கிறத நான் வந்து மறுக்கலை. ஆனால் கதாநாயகனாக அவர் அங்கீகரிக்கப்பட்டதற்கு கதைவசனம் எழுதிவார் என்று சொன்னால் அது கலைஞர் தான். எல்லிஸ் டங்கன் வந்து மந்திரி குமாரி படத்திலே எம்ஜிஆரை கதாநாயகனாக போட விரும்பவில்லை. அந்த கதைக்கு இவர் பொருத்தமாக இருக்க மாட்டார் என்று அவர் சொல்லிவிட்டார். அந்த கதை கூட குண்டலகேசியினுடைய சங்க இலக்கியம், குண்டலகேசியினுடைய தழுவல் தான் அது. அது வந்து உடனே வந்து இவர் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் தான் கதாநாயகனாக போட்டால் தான் நான் திரைக்கதை வசனம் எழுதுவேன் அப்படின்னு சொன்னவர், உறுதியாக இருந்தவர் கலைஞர். உங்களுக்கு அரசியலில் எந்த அளவுக்கு வந்து நான் ஆர்வமோ அதே போல் திரைத்துறை சார்ந்து பல தகவல்களை சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், அது வந்து கலைஞர் தான் சொல்லி அப்போ அந்த படத்தை நடிக்க வச்சார். அதுக்கு பிறகு மருதநாட்டு இளவரசி, அதுக்கும் திரைக்கதை வசனம், அந்த படம் வெற்றி படம். அதுக்கு அந்த படத்தில் தான் விஎன் ஜானகியும் எம்ஜிஆரும் கதாநாயகி. அதெல்லாம் 2 பேருக்கும் காதல் அரும்பி மொட்டாக இருந்தது, பெரிய பூவாக மலர்ந்து இதானது. அதுக்கு பிறகு சூப்பர் ஹிட் படம் தான் மலைக்கள்ளன். அந்த படத்தில் வந்து கதைவசனம் எழுத மாட்டேன்னு சொல்லி எம்ஜிஆர் கலைஞர் போயிடுறாரு. அது என்ன காரணம்னு சொன்னாங்க, நாமக்கல் கவிஞருடைய மூலக்கதை அது. நாமக்கல் கவிஞர் காங்கிரஸ்காரர். அப்போ கலைஞர் வந்து தீவிரமான திராவிட இயக்க பற்றாளர். அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி தான் காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒழிய, அன்றைக்கு கடுமையாக எதிர்த்த காலம் அது. அப்படி எதிர்த்த காலத்தில் நாமக்கல் கவிஞர் எழுதின மூலக்கதைக்கு நான் திரைக்கதை எழுத மாட்டேன்னு திருவாரூருக்கு போயிடுறாரு. உடனே எம்ஜிஆரும் சக்கரபாணியும் கலைஞரை போய் நேரடியாக திருவாரூரில் பார்த்து கெஞ்சி, அவர்கிட்ட நீங்கள் இந்த ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கதை வசனம் எழுதுனீங்கன்னா நின்றுவோம், நிலை பெற்றுவோம், 3 படத்தில் நீங்கள் எழுதுனதுனால தான் நாங்கள் எங்களால் நிற்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டதுனால, கெஞ்சி கேட்டுக்கொண்டதுனால, பழகிய பழக்கத்தினால
அவர் உடனே வந்து கதை வசனம் எழுதுறாரு. அந்த படம் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் மலைக்கல்லன். அதுக்கு பிறகு தான் கதாநாயகங்கிற அந்தஸ்து அவருக்கு ஸ்டாண்ட் பண்ணி நின்னது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய நடிகர்களை எல்லாம், மிகப்பெரிய 2 நடிகர்களை உருவாக்கிய திரைக்கதை வசனம் கலைஞர் என்று சொன்னால் படம் ஓடுகிற நிலைக்கு ஒரு காலம் இருந்தது. எப்படி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்று சொன்னால் அவர் படத்துக்காக வேண்டி இயக்குனர்களுக்காக படம் பார்க்க வந்த காலம் மாறுனுச்சோ, ஒரு புரட்சி நடந்துச்சு. அது மாதிரி ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் கலைஞர் தான். கதை வசனத்துக்காக படம் ஓடியது. அப்படிப்பட்ட கலைஞருடைய மகன், இவரும் 1, 2 படங்களில் நடித்தவர் தளபதி அவர்கள். அப்படி இருந்தும் அவருடைய அண்ணன் மு.க. முத்துவும் திரைப்படத்தில் நடித்தவர். 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமே அப்படின்னு சொல்லி பாட்டு, அருமையான பாட்டு, வாலி எழுதின பாட்டு. அது கூட எம்ஜிஆர் கேட்டாராம், மு.க. முத்துக்கு எழுதின பாட்டு மாதிரி எனக்கு எழுதக்கூடாது, நல்ல பாட்டு எழுத மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வாலிட்டு கேட்டப்ப, இல்லை உட்காந்தண்ணே எழுதுனா வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாராம். அதே வாலிக்கு எழுதும்போது எங்கள் தங்கம் படத்தில் எழுதிக்கிட்டு இருக்காரு ஒரு பாட்டு. அதில் வந்து நடிகர் யார்? கதாநாயகன் எம்ஜிஆர். கதாநாயகி வந்து இப்போ ஜெயலலிதா அம்மையார் நடிகை. 2 பேருமே கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்குது. கலைஞர் உள்ளே என்றார், பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கார் வாலி. நான் அளவோடு ரசிப்பவன் என்று எழுதிட்டார் முதல்வரி. உடனே கலைஞர் வந்து பார்க்குறாரு, என்ன வாலி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பாட்டு எழுதிட்டேன்னா அடுத்த வரி வரமாட்டேங்குதுண்ணே, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. என்ன பாட்டு எழுதுறீங்க? அளவோடு ரசிப்பவன், அந்த எங்கள் தங்கத்தில் வந்த பாட்டு. எதையும் அளவின்றி கொடுப்போன்னு போடுங்க அப்படின்னாரு. அப்போ வாசகத்தை பாருங்கள், எதையும் அளவின்றி கொடுப்போன் அப்படிங்கிற வாசகத்தை சொன்னவர் கலைஞர். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து அள்ளி அள்ளி கொடுக்குற இதாக இருந்தது உணர்ந்து அதை பெருமையோடு எழுத சொன்னவர் கலைஞர் எழுத சொன்னார். ஒரு அக்கேஷனில் வந்து அதுக்கு அந்த வரியை பார்த்துட்டு எம்ஜிஆர் வந்து வாலியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. எதுக்கு இந்த முத்தம்னு கேட்குறப்ப, நீ அளவின்றி அரசியல் கொடுப்போன்னு எழுதினியே, அந்த வரிக்காக தான் இந்த முத்தம் அப்படிங்கிறார் எம்ஜிஆர். அந்த முத்தம் எனக்கு வந்து கொடுக்க பொருந்தாது, அதை எழுதியவர் கலைஞர் தான், அவருக்கு தான் நீங்கள் அந்த முத்தம் சேரும்னு சொன்னோன்னே அப்படியே கலைஞர் பிரமிச்சு போயிட்டார். அப்போ தான் வந்து அந்த அந்த படத்திலே இன்னொரு பாட்டில் அந்த ஓடும் ரயிலில் தலை வைத்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நீங்கள் அதில் வந்து கள்ளக்குடி போராட்டத்தில் தலை வச்சு படுத்தார்ல, அந்த வரியை சேர்த்து கலைஞரை பெருமைப்படுத்தினார் எம்ஜிஆர். இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் கலைஞர், எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாம் நடித்த திரையுலகத்திலே நேற்றைக்கு வந்த பையன் அந்த பையன். அவங்க அப்பாவே கலைஞரை நாடி தான், கலைஞருடைய அனுசரணையில் தான் எஸ்.ஏ. சந்திரசேகரே அந்த காலத்தில் வந்து படங்களை வைத்து ஓட்டினவர் அவர். அதே ஒரு திரைப்படத்திற்காக வெளியிட முடியாமல் இருந்தப்ப அம்மையார் வீட்டில் போய் காத்து கிடந்து நின்று கெஞ்சி கூத்தாடியதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஒரு படத்தை வெளியிட முடியாமல் அப்படிப்பட்ட நடந்த நிலைமையெல்லாம் பார்த்து உணராமல் இன்றைக்கு வந்து திடீர்னு விஜய் வந்து அரசியல் வந்துட்டோங்கிறதுனால நடிகராக இருந்தவர் தலைவராயிட்டேன்னு சொல்கிற ரைட்டு. தலைவரான போனாலும் தலைவருக்குரிய பக்குவம் வேணும்ல. அந்த பக்குவம் இல்லாமல் பேசுனாக்க அதுக்கெல்லாம் போய் முதலமைச்சர் பதில் சொல்லிகிட்டு இருந்தா, அவர் தரம் தாழ்த்தி பேசுகிறாருன்னா அந்த தரம் தாழ்த்தி இவரும் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா அது நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் ஒரு அரசியல் அண்ணாவிடம் பயின்ற, நான் கேட்குறது தெரியாமல் கேட்குறேன், இன்றைக்கி அண்ணாவை பார்த்தவங்க, அண்ணாவிட பேசினவங்க எத்தனை தலைவர் இருக்காங்க சொல்லுங்கள்? எடப்பாடி பார்த்துருப்பாரா? மிக மிக குறைவு. ஆட்களே இல்லை. நான் சொல்கிறேன், அப்படி இருந்தால் 1, 2 திமுகவில் இருந்திருப்பாங்க, இருக்கலாம். அண்ணா திமுகவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கே அண்ணாக்கிட்ட பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்டவர் எம்ஜிஆர்கிட்டே பேசியிருப்பாருன்னு எனக்கு தெரியலை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறப்ப அப்படி அண்ணாவோடு பழகி, அண்ணாவோடு பேசி, அண்ணாவுக்கு வந்து அவர் விரும்புவதை சாப்பிடுவதை, விரும்பியதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து, அவருக்கு வீட்டில் வந்து அவருக்கு சாப்பிட சொல்லி அவரை பார்த்து ரசித்தவர் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர். ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு அண்ணாவை பார்த்தவராக இருப்பார். எனக்கெல்லாம் அண்ணாவை பார்த்தது, நான்லாம் பார்த்ததில்லை. அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்ட ஒரு இவரை வந்து அண்ணா இருக்கையில் அமர்ந்தவர் வந்து அவர் இருந்த இருக்கையில் இவர்களெல்லாம் உட்கார்ந்துருக்கிறார்கள் என்று பேசுகிறாரு. அண்ணா இருக்கையில் அமர்வதற்கு வேறு யாருக்கு தகுதி இருக்கிறது நான் கேட்குறேன்? அண்ணா உட்கார்ந்த இடத்துல கலைஞர் உட்கார்றாரு, கலைஞருக்கு அப்புறம் இவர் இருக்கிறாரு. மிசாவில் 12 மாதம் ஜெயிலில் இருந்தார், அவ்வளோ அடி வாங்கினார், 2 பேர் செத்தே போயிடாங்க. இவருக்கு விழுந்த அடியெல்லாம் சிட்டி பாபு வாங்கி சிட்டி பாபு செத்தார் மேயர். இதெல்லாம் வந்து வரலாறு இல்லையா? இதெல்லாம் வந்து இது ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிருப்பார் அவர். இவர் இன்றைக்கி பேசுகிறாரு. இப்படிலாம் வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பேசினா, அண்ணா இருந்த இடத்தில், காமராஜர் இருந்த இடத்தில் இவர்கள் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவர்கள் உட்கார நியாயமா அப்படிங்கிறாரு. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நாங்கள் உட்காடுறோம். நாங்கள் ஒன்றும் சும்மா போய் மக்களை ஏமாற்றிட்டு நாங்களாக போய் அராஜகத்தில் சர்வாதிகாரத்தனத்தோட ஹிட்லர் மாதிரி நாங்கள் போய் உட்காரலையே. இது மக்கள் வாக்களித்தார்கள், உட்காந்தாங்க. அதுக்கு வந்து இவரெல்லாம் தாங்கிக்க முடியல. உனக்கு மக்கள் வாக்களித்து நீங்கள் நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா உங்களால் கேட்க போகிறோம், நாங்கள் ஒன்றும் திறக்க போகிறது இல்லையே. வீட்டுக்கு வீடு விசில் சத்தம் கேட்க போகுது, கேட்கட்டும், விசில் சத்தம் கேட்கட்டும். எலெக்ஷன் வரப்போகுது, 2 மாதத்தில் வரப்போகுது. நீ 2 மாதம் எலெக்ஷன் இருக்கிறப்பே வெளியே வர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எலெக்ஷனை எப்படி சந்திக்க போகிறீங்க?
எலெக்ஷன் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுவீங்களாங்கிறதே மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ. இல்லை அதில் ரொம்ப தீவிரமாக இருக்காரு. ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் பணிகள் அதே போல் தேர்தல் ஐயா நீங்கள் எப்படி தீவிரமாக இருக்கீங்களோ அதே போல் வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை தயாரிப்பான குழுவை வந்து நியமிச்சிருக்காரு. அதுக்கு யாருன்னா உங்கள் நண்பர் முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் அவர் தான் தேர்தல் அறிக்கை தயாரிப்பான குழுவுக்கு வந்து பொறுப்பாளர் இருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை அனுபவசாலி அங்கேயும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஒன்று 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். நல்லா தானே வச்சிருக்காரு. செங்கோட்டை மூத்த அரசியல்வாதி உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் காலத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகரன் கூட அப்படி நம்ம சொல்ல முடியாது. எம்ஜிஆர் காலத்தில் வந்து இளைஞரணி செயலாளர் இருந்தார் ஜேசிடி பிரபாகரன். இவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலே எம்எல்ஏ இருந்தார் 1977. அப்போது 25 வயசு. அப்படிப்பட்டவர் தாவே கிளப்பி சேர்றார் உங்கள் கட்சியில். இன்றைக்கி வந்து ஒரு குழு போட்டிருக்காங்க. 8 பேரோ 9 பேர் குழு போட்டிருக்காங்க தாவேக்கல்ல. அதில் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், சரி உங்கள் மன்ற ரசிகர் மன்ற தலைவர் நீங்கள் போட்டுக்குங்க. தொடக்க காலத்தில் இருக்கிறார்ல உங்கள் ரசிகர் மன்ற தலைவர் நீங்கள் போட்டுக்கிறீங்க. நீங்கள் பார்க்கணும், ரசிகர் மன்ற தலைவர் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் தூக்கி முஸ்லீம் புத்தனை தூக்கி கூட மேலே வைக்க மாட்டார். எம்ஜிஆர் வைக்கலை. நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் இவர் முன்னாள் எம்எல்ஏ இல்லை, இவர் முன்னாள் எம்எல்ஏ இருக்கட்டும். பாண்டிச்சேரியில் ஒரு தெரு தாங்க ஒரு எம்எல்ஏ. நம்ம தொகுதியோட ஒரு தொகுதி தாங்க பாண்டிச்சேரி எம்எல்ஏ. நீங்களும் இப்போ அவர் வந்து பாண்டிச்சேரிக்காரங்கிறீங்களா தமிழ்நாட்டுக்காரங்க? இல்லை, அவர் பாண்டிச்சேரிக்காரர் தான். பாண்டிச்சேரிக்காரர் தானே. சட்டப்பேரவை விதிகள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட்டு. நீங்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். ஆமாம். இப்போ புஷியானது முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். ஆமாம். அவர் வந்து புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர். நீங்கள் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர். ரைட்டு. சட்டப்பேரவை விதி வந்து ரெண்டுத்துக்கு வந்து ஒன்று தானே. சரி, ஒன்று தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் புஷி ஆனந்த் நீங்கள் முதல் பேராக போட்டிருக்கீங்க. ரசிகர் மன்ற தலைவரும் உங்கள் கூடவே இருக்கிறாரு. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் கூட தான் இருக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஒரு பாண்டிச்சேரிக்காரரை கொண்டாந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டு இதுக்கு பொதுச்செயலாளர் எப்படிங்க போடுறீங்க? நான் அவர் மேலே விமர்சனம், எனக்கு புஷி ஆனந்த் மேலே விமர்சனம் வைக்கலைனா அது இப்போ நீங்கள் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. யாதும் முறை யாவரும் கேள்வினா யூபியில் போய் உங்கள் கட்சி நடத்துக்கலாம் பார்ப்போம். இல்லை, கலி பூங்குண்டானுடைய விஷயத்தை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கணியன் பூங்குண்டான கதையை நீங்கள் சொல்கிறீங்க. யாதும் முறை யாவரும் கேள்வினா ஐநாவில் போய் வெறும் பேசுகிறாரு. யார்? நரேந்திர மோடியே பேசுகிறாரு. தமிழை போல் மூத்த மொழி அல்ல, தமிழ் வந்து மூத்த மொழி, நான் அதை படிக்க விரும்புகிறேங்கிறாரு. ஆனால் தமிழுக்கு வந்து சமஸ்கிருதத்தை விட 17%, தமிழை விட 17% கூடுதலாக சமஸ்கிருத நிதி ஒதுக்குறாரு. ஏன் நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கல்விக்கான நிதியாவது கொடுக்கலாம்ல நீங்கள். சமக்கிர சிக்ஷான் அபியான், இது என்னதுங்க இது? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இது 3 இருக்குல்ல. இது 3 ஆண்டாண்டு காலமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திய குற்றவியல் சட்டம்னா எல்லாருக்கும் தெரியும். இந்திய தண்டனை சட்டம் எல்லாருக்கும் தெரியும். அதை போய் தெலுங்கில் இது சமஸ்கிருதத்தில் இதில் ஹிந்தியிலையும் எழுதி அது என்னன்னே புரியாமல் இன்றைக்கி ஆனந்த் வெங்கடேஷ்னு ஒரு ஜட்ஜு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி கூட பேசியிருக்காரு. அவர் வந்து அவரையும் நான் இந்த இன்டர்வியூவில் அவரையும் நான் பாராட்டின ஒரு வார்த்தை. ஏன்னா அவர் என்ன சொன்னார், அவர் ஒரு வக்கீல் பேச முடியாமல் அது ஐபிசியை பற்றி அவர் புதுசாக வந்து பேசணுன்னு, எப்பா அது விடுங்கப்பா, எனக்கே புரியல என்னான்னு, நீ பழையபடியே பேசுப்பா அப்படின்ட்டார். இது ஏன் நீ ஐபிசியை அந்த பேரை மாற்றணும்? இன்றைக்கி சொல்லியிருக்கார அந்த ஜட்ஜு, அவர் வந்து தமிழ் நம்முடைய மொழியை வந்து மற்ற மொழியை வைத்து நம்முடைய மொழியை அழிக்க நினைத்தால் அதை நம்ம அனுமதிக்கவே கூடாது. என் பையனுடன் நான் பார்த்தேன் பராசக்தி படத்தை. அந்த படத்தை பார்த்தபோது அந்த படத்திலே மொழி போராட்டத்தை பற்றி வந்தது. மொழி போராட்டம் நடந்ததை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன் மகனிடத்திலே. அவர் தெரியாது என்று சொன்னான். ஆஹா, இந்த மொழி போராட்டத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்காமல் விட்டோமே என்று மிகவும் என் உள்ளம் வருத்தப்பட்டது என்று சொல்லி இந்தி திணிப்பை இன்றைக்கும் எதிர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். யார்? ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி. அப்படிங்கிறப்ப அவர் நம்ம உண்மையிலேயே ஒரு தமிழனா அவரை நான் பாராட்டுறேன். இந்த உணர்வோடு அவர் சொல்லியிருக்காருங்கிறப்ப அவர் உணர்வை நிச்சயமாக நான் பாராட்டுகிறேன், மதிக்கிறேன். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு நீதிபதியெல்லாம் பேசுகிறப்ப நீங்கள் வந்து அவங்களெலாம் இப்படிப்பட்டவங்களாம் நம்ம வந்து உணர்வு இருக்கிறப்ப உங்களுக்கு மொழி போராட்டம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் 3வது ஆண்டு விழா நடத்துனீங்கல்ல, இப்போ அதில் அண்ணா படம் வந்துச்சா? பெரியார் அண்ணாவெலாம் உங்கள் கொள்கை தலைவர் தானே வச்சுக்கிறீங்க நீங்கள். 3வது பெரியார் சொல்கிறாரு, அவர் அண்ணா படமே அதில் இல்லைங்க. அப்புறம் நீ எங்க எம்ஜிஆர் பற்றி? அவருக்கு கொள்கை வழிகாட்டு தலைவரில் வந்து 5 பேர் தானே. பெரியார், காமராஜர், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், அவங்க தான் வச்சிருக்காரு. ஆமாம். மற்ற தலைவர்களை வந்து கீழே வந்து அலங்கரிக்கிறாரு, போட்டுறாரு. அப்போ அண்ணா படம் ஏன் வைக்கல? அது இருக்கு, அதில் இருக்கு. இல்லை, அண்ணா படம் இல்லை. இல்லை, கீழே பார்த்து நான் கேள்விப்பட்ட அளவில் இல்லை. எல்லாம் அண்ணா படம், அதே போல் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் படம், எஸ்.எஸ். ராமசாமி படம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அண்ணா படம் வச்சுருந்தாரா சந்தோஷம். இல்லை, அது கீழே வந்து மற்ற தலைவர் படத்தெல்லாம் வந்து வைத்து அவங்களை வந்து போட்டுறாரு. நம்ம அதையும் பார்க்கணும்ல. அதான் அண்ணா இல்லைன்னா திராவிட இயக்கம் இல்லைங்க. இவர் திராவிடத்தை பற்றி பேசணும்னு சொன்னார்னா அண்ணாவை பற்றி பேசணும். நான் கேட்குறேன், மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு நீக்கினாங்கல்ல, 120 நாள் 100 நாள். நாங்கள் ஏற்கனவே 40 நாளுக்கு வேலை கொடுக்க முடியாது, பணம் 80,000 குறைச்சிட்டாங்க.
மன்மோகன் சிங் காலத்தில் 1,05,00,000 ரூபா ஒதுக்குனது இவங்க வந்து 80,000 ஆக்குனாங்க. இப்போ நேரத்தைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 125 நாள்னு சொல்லிட்டு 95,000 கோடின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. முந்தைய திட்டத்தினுடைய இது இருக்குங்கள, அதுக்கு சேர்த்து தான் வந்து அதுக்கு ஒரு 30,000 ஒதுக்கியிருக்காங்க. ரைட். இது 30,000 கோடி. 30,000 கோடி தான் சொல்கிறேன். 30,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நான் கேட்குறேன், நீங்கள் 30,000 கோடி ஒதுக்கிறீங்க, அந்த பணத்தில் எவ்வளோ தெரியுமா நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு? அப்போ வந்து முழு பணமும் மத்திய அரசாங்கம் தான், ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுத்துச்சு. மன்மோகன் சிங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இந்த நிதி வந்து பிரச்சனை வராதவங்களுக்கு என்று கேட்குறப்ப, நிதி ஒரு பிரச்சனையாக இருக்காது, இதுக்கு ஒரு தடையாக இருக்காது அப்படின்னு சொன்னவர், இந்த நிதியை ஒன்றிய அரசாங்கமே தரும் என்று சொன்னார் மன்மோகன் சிங். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மத்திய அரசு வந்து பல்வேறு பணிகளில் உங்கள் நிதியை தராமல் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அழுத்தத்தின் மீது அழுத்தம் என்ன தட்டுங்கள் திறக்கப்படுங்கள்ல, கடுமையாக தட்டினா தான் வந்து திறக்கப்படும். கதவு மட்டும் இல்லை, நிதியும் அப்படி தான். நீங்கள் அந்தமாரி கடுமையான முறையில் நீங்கள் வந்து கேட்க வேண்டியதுல 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பார்லிமெண்ட்டில் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் தான் தட்டுறோம், வேகமாக தட்டிக்கிட்டு இருக்கோம். தட்டினாலும் ஒன்றும் எஃபெக்ட் இல்லையே, எங்களை வெளியேற்றல செஞ்சிடுறாங்க. அது வந்து இப்போ வந்து மாநில அரசுங்க இந்த மகாத்மா காந்தி நிதிக்கு மொத்தமே ஒன்றிய அரசு தானே கொடுத்துச்சு. ஏற்கனவே எங்கள் நிதி சுமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல தமிழ்நாடு. நீங்கள் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, அந்த மகாத்மா காந்தி வேலைக்கு அது பேரை எடுத்துட்டீங்க, விபிஜி ராம்ஜி அப்படின்னு போட்டு அங்கேயும் ராம்ஜியை கொண்டாந்து திரிச்சிட்டாங்க. ஆக என்னென்னா 60% தான் ஒன்றிய அரசு தரும், 40% தமிழ்நாடு அரசு தருங்கிறாங்க. எங்கெங்கே போனாங்க நிதிக்கு? ஏற்கனவே நாங்கள் நிதி எங்கள் கொடுக்குற திட்டங்களுக்கே நாங்கள் நிதி கொடுக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கோம். இல்லை, உங்களுக்கு வந்து மக்கள் நல பணியாளர்கள் திட்டம்னு ஒன்று ஏற்கனவே நடைபெறும். ஆமாம், அந்த போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஏகப்பட்டது என்ன நிதிகள்லாம் வந்து நீங்களே வந்து திட்டங்களை செயல்படுத்தி வரீங்க. அந்த திட்டங்களில் வந்து எப்படி பண்ணுறீங்களோ பல்வேறு இடங்களில் வந்து நிதியை பெற்று அதே போல் செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு எவ்வளவுக்கு செய்ய முடியும்? எத்தனை திட்டங்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் கொடுத்துருக்க திட்டங்கள்லாம் பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் எங்கேயாவது இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் காலை உணவு திட்டம் எங்கே இப்போ தானே கொண்டு வந்திருக்கோம். 2-3 மாநிலத்தில், அது தெலுங்கானா, ஆந்திரா, இங்கே தான் கொண்டு வந்திருக்குறாங்க. கர்நாடகாவில் அறிமுகப்படுத்தலாம் காலை உணவு திட்டத்தை. நீங்கள் வந்து கண்டமுட்டை தாண்டி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறப்ப அப்படிப்பட்ட திட்டங்களை நாங்கள் பெண்களுக்கு உரிமை தொகை, மகளிருக்கு விடியல் பயணம், ஒன்று நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆக இல்லாமல் இல்லையே. முதியோர் உதவி எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள்? வேறு 200 தர்றீங்க நீங்கள். நாங்கள் எவ்வளோ தர்றோம்? பாக்கி 1000க்கு மேலே நாங்கள் தானே தர்றோம். நலத்திட்டங்கள் அதெல்லாம் வந்து எதுவும் மாற்றுக்கிறதுங்க இல்லை. ஆனால் வந்து ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குல்ல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. நம்ம அதை எப்படி சமாளிக்க போகிறோம்? ஆன்டி இன்கம்பன்சி எந்த கட்சிக்காக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க, இல்லாமல் இருக்காது. அது ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் இவ்வளவு திட்டங்களை கொடுத்து இவ்வளவு பண்ணுறதுனால முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதிமுகவிலே மாவட்ட செயலாளர் இருந்தேன் 11 வருஷம். 8 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப அப்போ நாங்கள் போடுகிற கூட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைவாக வருவாங்க அதிமுக கூட்டங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டங்களுக்கு அப்போ பார்ப்போம் ரொம்ப 20 பேர் 30 பேர் தான் உட்காருவாங்க. இன்றைக்கி பார்த்தா வர்ற கூட்டத்தில் 45% ஆஃப் தி பீப்புள் யாருன்னா லேடிஸ் தான். ஆக இந்த திட்டங்களை ரீச் ஆனதுனால தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கூட்டத்துக்கே வர்றாங்க, பப்ளிக் மீட்டிங் வர்றாங்கன்னா பெரிய விஷயம். அது கூட்டத்துக்கு வர்றது மட்டும் இல்லை, முதலமைச்சர்கிட்டே போய் நேரே கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து மானியெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது என்ன அப்படி. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விதமான சந்தேகங்களை கேட்குறாங்க. முதலமைச்சர் பதில் சொல்கிறாரு. அதெல்லாம் வரவேற்பு கூடிய விஷயம் இல்லை. அவருடைய கவனத்துக்கு போனால் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுற, உடனே கொடுத்துட்றாரு அதை. ஆக அது இன்றைக்கி கூட காலையில் ஒருத்தருக்கு டீனர் தொகுதிக்கு நான் போயிருந்தேன், ஒரு வேலையாக போயிருந்தேன். ஒரு வயதான பெரியவர் வந்து பார்த்து, எனக்கு முதியோர் உதவித்தொகை என் மனைவிக்கு கூட வரலங்க, அந்த உரிமை தொகை வரலங்க அப்படின்னு சொன்னார். உடனே நீங்கள் வெகு விரைவில் அது வந்து கவனத்துக்கு போயிருக்காது, சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கேளுங்க, இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அந்த அதிகாரிகிட்ட நானே பேசுகிறேன், உரிமை தொகை கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அரசாங்கம் கொடுக்குது, அதை வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு கீழே இருக்க தொண்டர்கள் செய்யணும். அந்த வேலையை அங்கே இருக்கிற சமூக சேவர்கள் செய்யணும். அது செய்ய மாட்டாங்க. வயதானவங்க என்ன பண்ணுவாங்க? அதை செய்யாததுனால தான் சில பேருக்கு சிலருக்கு கிடைக்காததுனால வருத்தப்படுறாங்க. அதை ஒழுங்காக செய்ய வேண்டிய முதலமைச்சர் கொடுத்துடுறாரு. அதை கொண்டு போய் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும்ல. அது யார் செய்கிறது? நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். நம்ம செய்யாமல் இருக்கிறோமே. சமூக அக்கறை இல்லை. அதுதான் வேதனையாக இருக்குது இப்போ. அதனால தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி அருமையான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து எங்களை வந்து புழுதி வாரி தூட்டுனீங்கன்னா அது விஜய் போன்ற பையன்கள்லாம் வந்து பேசுகிறாங்கன்னா, ஒரு நடிகராகவே தான் இருக்கார் இன்னமும். ஒரு தலைவராக ஆகணும்ன மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு மெச்சூரிட்டி வேணும்.
மெச்சூரிட்டியோட பேசினாருன்னா நான் வந்து உண்மையில் அவர் ஒரு ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, முடிஞ்ச அளவு வெற்றி பெற்றாருன்னா மகிழ்ச்சி தான். எத்தனை சீட்டு ஜெயித்தாலும் வெற்றி பெற்றாருன்னா மகிழ்ச்சி தான். ஆனால் போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கு தான் அப்படின்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு போட்டோம், அவர் ஆசையை சொல்லிட்டு போட்டோம். அதிமுக கேட்டால் போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கு தான் அவங்களும். ஆக எல்லாருமே வந்து போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் எங்களுக்கும் திமுக தான் சொல்கிறாங்க. அதில் வந்து எங்களை வந்து ஆக எல்லாருமே எங்கள்ட்ட தான் போட்டி போடுறாங்களே ஒழிய எங்களை தான் எதிரியை நினச்சி எங்களாக வீழ்த்த பார்க்குறாங்க. அவங்க கனவு பலிக்காது. ஆனால் திமுக வந்து என்ன சொல்லுதுன்னா, திமுக அதிமுக இடையே தான் போட்டி. போட்டி அதில் வந்து மாற்று அது கருத்து நாங்கள் அவங்க வந்து சொல்றாங்க. அதில் தெளிவாக இருக்கோம். திராவிட இயக்க கொள்கைகள் வந்து தெளிவாக இருக்கிறதுனால, திராவிட இயக்கம் வந்து அண்ணாவை, எம்ஜிஆர், எடப்பாடி அவர்கள் பார்த்தாரா பார்க்கலையாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன். பார்த்துருக்கிறது வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர்ட்ட பேசியிருப்பாராங்கிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு. ஆனாலும் திராவிட இயக்கம் இருமொழி கொள்கை அதில் அதிமுக உறுதியாக இருக்குது. அதனால் நாங்களும் உறுதியாக இருக்கோம். இந்தி திணிப்பை அதிமுக எதிர்க்குது, நாங்களும் எதிர்க்கிறோம். ஆனால் மகாத்மா காந்தி பேரை நீக்கினத்துக்கு பழனிசாமி என்ன எதிர்ப்பு தெரிவித்தார்? அம்மையார் இருந்தால் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? பெரியாரே வந்து காந்தியை வந்து கடுமையாக விமர்சித்தவர். எதுக்காக? வர்ணாசிரம கொள்கையில். நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தது யார்? தந்தை பெரியார் தான். இவர் வைத்த கோரிக்கையை தான் கலைஞர் வந்து காமராஜர் வந்து நேருகிட்ட சொல்லி பேசுகிறார். அப்போ நேரு கேட்குறாரு, யார் அந்த ராமசாமி நாயக்கர் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்கள் அப்பாவுக்கு தெரியும் அப்படிங்கிறார் காமராஜர். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அதுக்கு தான் முதல் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தது. அது செஞ்சது யார்? இந்தியாவில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே செஞ்சாங்க. அது பெரிய வெற்றி இல்லையா நமக்கு? திராவிட இயக்கம் பண்ணது தானே. அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்தி அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு வந்து என்ன தெரியும்? இடஒதுக்கீடை பற்றி ஏதாச்சும் தெரியுமா அவருக்கு? வகுப்பறை பிரதிநிதி அன்னைக்கு வந்து பெங்களூரில் போய் காமராஜர் சந்திக்கிறாரு, சாரி காந்தியை சந்திக்கிறாரு. யார்? காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இவர் போய் பார்க்குறப்ப வர்ணாசிரம கொள்கையை நான் வந்து கடைபிடிக்க விரும்பலை, அதெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாது, நம்ம வந்து இடஒதுக்கீடு இதெல்லாம் கொடுக்கணும், வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வலியுறுத்தணும்னு சொல்லி பெரியார் பேசுகிறாரு. காமராஜர் எனக்கு வகுப்பாரி வர்ணாசிரம கொள்கையில் நம்பிக்கை உண்டு என்று சொல்கிறார். அதே காந்தி தான் பின்னாடி வந்து இல்லைன்னு சொல்கிறார், ஏற்றுக்கிறார், அது ஒரு விஷயம். 30 வருஷம் கழித்து சொல்கிறாரு. ஆனால் அந்த காந்தி கோச்சவேல் கொல்லப்பட்ட பிறகு உடனடியாக தன்னுடைய இந்த நாட்டுக்கு பேர் காந்தி நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் முதல் மனிதர் பெரியார் தான். காந்தி நாடு இந்திய நாட்டுக்கு பேர் வைக்க சொன்னார். தன் தங்கை மகளுக்கு காந்தி என்று பெயரை வைத்தார். பெரியார் கருத்து வேறுபாடு இருந்தாலும் தேசத்தில் நேசமிக்க ஒரு தலைவராக இருந்தவர் மகாத்மா காந்தி என்று போற்றியவர் கலைஞர். அதனால தான் நேதாஜியும் காந்தியும் எதிரெதிர் திசையில் இருந்தாலும் 2 பேருமே நாங்கள் அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் 2 தலைவர்களும் சொன்னார்கள். அதை யாரும் மறக்க முடியாது. கடந்த நூற்றாண்டு வாழ்ந்த தலைவர்களில் நம்ம மகான்னு சொல்றது காந்தியை தான். காந்தியை தான். மகாத்மான்னு யாரையும் சொல்ல முடியாது. நம்ம மகான்னு சொல்கிறோம், மகாத்மான்னு சொல்கிறோம், மகான்னு சொல்கிறோம். நம்ம ரெண்டுமே. அவரை போய் நீங்கள் பேர் எடுத்து கொச்சைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன வெறுப்பு அவ்வளோ காந்தி மேலே? நான் கேட்குறேன். அவர் தேசத்துக்காக உழைக்கலையா? பாரட்டில் படிச்சுட்டு வந்து ஏன் போய் தென்னாப்பிரிக்காவில் போய் அங்கேயும் ஒரு தில்லையாடி வள்ளியம்பு தான் போய் அன்றைக்கி தன்னுடைய பாவாடை தேசிய கொடி உங்களுக்கு இருக்கா? முதல்ல போன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு உடனே பாவாடையை கிழிச்சு இதான் எங்கள் தேசிய கொடின்னு காமிச்சிச்சான். சிறையிலே செத்து போணுச்சு. 18 வயசு 19 வயசு கூட ஆகலாது. அது இறந்து போன பிறகு அது ஊருக்கு வந்து பார்த்துட்டு கண்டித்து போனார் காந்தி, மகாத்மா காந்தி. அதுக்கு முன்பு எங்கே வந்தாருன்னா நாகப்பன் படையாச்சு மயிலாடுதுறை வராரு. அவர் தான் இவருடைய உயிரை காவந்து பண்றவர் எங்க தென்னாப்பிரிக்காவில். ஆமா, அவருக்கு விழ வேண்டிய அந்த துப்பாக்கி குண்டை வந்து நெஞ்சில் அவர் வாங்கிக்கிறார். நாகப்பன் படையாச்சு வாங்கி அங்கேயே வந்து முதல் சத்தியாகிரக ஒரு பலி யாருன்னா நாகப்பன் படை, உயிர் பலியானவர். அது ஒரு தமிழனுக்கு தான் அந்த பெருமை. ஆமா, அவர் தான் அவரை வந்து பாக்குறாரு. அவர் வீட்டுக்கு நான் கேட்குறேன், அவரை டெல்லியில் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டிலே தான் விஜய்கிட்ட கேளுங்க, தெரியுமான்னு கேளுங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலே அவரை வச்சு கொண்டாடணுமா இல்லையா? நீங்கள் அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் அஞ்சலி அம்மாவை வந்து அவர் தானே வந்து முதல்ல பெரிய லெவலில் கொண்டாடுறாரு. நான் என்ன சொல்கிறேன், அது பண்ணுறாரு. அஞ்சலி அம்மாவை கொண்டு வர்றாரு, ரைட்டு, தேடி பிடிச்சி கொண்டு வர்றாரு. அவருக்கு அஞ்சலி அம்மாள் வரலாறு என்ன தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியாது. இல்லை கொண்டு வந்துருக்கிறாரு. வீரமங்கை வேலுநாச்சியார் படத்தையும் வைக்கிறாரு. நீங்கள் ஒன்று அதில் என்னன்னா, சமுதாய ரீதியாக பெரும்பான்மை மக்கள் இருக்கிற 3 சமுதாயங்கள், வன்னியர், ஆதி திராவிடர், முக்குளத்தோர், இந்த 3 சமுதாயத்தையும் அழகாக அவர் பிளான் பண்ணி 3 சமுதாயத்தை பேர் வச்சுட்டார். காமராஜரை நாடார் சமுதாயத்துக்காண்டி வச்சுட்டார். இவங்கெல்லாம் வந்து அம்பேத்கர் வந்து காமராஜர் நாடார்னு பார்க்க முடியாது. இல்லை, நம்ம அதான் நான் சொல்கிறேன் கேளுங்க. காமராஜரை நம்ம நாடார்னு பார்க்க மாட்டோம், அம்பேத்கர் நம்ம தலித்துன்னு பார்க்க மாட்டோம்.
ராமசாமி படையாச்சியார் வந்து ராமசாமி படையாச்சி இல்லை, அந்த அஞ்சலையம்மாள் நம்ம வந்து அவங்கள வந்து வன்னியர்னு பார்க்க மாட்டோம். வேலுநாச்சியாரையும் ஒரு தேவராக பார்க்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப அப்படி தான் பார்க்குறோம். ஏன் முத்துராமலிங்க தேவரையே நீங்கள் வந்து ஜாதி வலயத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இல்ல, இல்ல, அவரும் ஜாதி வலயத்துக்குள்ளே வரக்கூடாது. அவர் கொடுத்த சொத்தை பூரா தலித்துக்கு தான் கொடுத்தாரு. ஆக நம்ம தமிழ்நாட்டு அரசினுடைய சீப்பு பாலிடிக்ஸ் வந்து இவங்களெல்லாம் ஜாதி வலயத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. இல்லை நீங்கள் சொல்கிற எல்லா போகிற போக பார்த்தீங்கன்னா புத்தரே தலித்துக்கு தான் சொல்லி வாங்கி போட்டுருக்கு. நீங்கள் சொல்கிற எல்லாரையுமே வந்து விஜய் வந்து பாராட்டுறாரு, போட்டுறாரு. நம்ம அதில் வந்து மாற்று கருத்து இருக்குது. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லையா? யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அஞ்சலி அம்மாலாம் வெளியில் கொண்டு வந்துல அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோடைய பங்குங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு. ஏன்னா அதை வந்து போற்றி பாதுகாக்க வேண்டியது யாருன்னா திராவிட கட்சியில் பண்ணியிருந்திருக்கணும். அதை வந்து ஆதங்கப்பட்டு ஒரு பேசியிருந்தார். திமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவரே வந்து சொல்லியிருந்தார். யார் சொல்கிறது? இப்போ பேர் என்ன? அவர் எழிலன் சொல்லியிருந்தார். இளையன் சொல்லியிருந்தார். எழிலன் கொஞ்சம் சுயமரியாதை உணர்வு உள்ளவர். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. நாகநாதன் அப்படித்தான். கலைஞருக்கு மிகவும் வேண்டியவராக இருந்தவர். நல்ல சுயமரியாதை உணர்வு, திராவிட இயக்க பற்றாளர். அதிலெல்லாம் வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அந்த உணர்வு இருந்த காரணத்தினால தான் அஞ்சலையம்மாளுடைய வரலாறு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கேட்பதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற பிஜேபிக்காரங்க பேசுகிறாங்களே, உழுது பேசுகிறாங்களே, இவங்க அண்ணாமலையாக இருக்கட்டும், ஏனரகந்தன் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு அஞ்சலையம்மாளையோ அல்லது ஒரு வேலுநாச்சியாருக்கோ அல்லது மற்ற யாருக்கோ வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கோ டெல்லியில் செலவழிச்சிருக்காங்களா? நம்ம இங்கே நேருக்கு எல்லாருக்கும் செலவழிக்கிறோம்ல, வச்சுருக்காங்களா? அது மாதிரி ஏன் வைக்கல? தமிழர்களை அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க. நம்ம அதுக்கு அதான் வேதனையாக இருக்குது எனக்கு. அந்த வேதனையை தான் நான் இப்போ வெளிப்படுத்துகிறேன். ஐரோப்பிய சரி ஐநாவில் போய் தமிழை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் தமிழ் மொழிக்கு என்ன நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் வஞ்சிக்கிற வேலை இல்லையா? இனி வரும் காலத்தில் அந்த நிலை மாறுதா என்பதை பார்ப்போம். இனி வருங்காலத்தில் மாறணும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் சொன்ன கேள்விகளுக்கெல்லாம் பதிலை சொன்னார் உடனடியாக. அதே போல் எங்களுடைய இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர் எந்த ஒரு இது ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெளிவாகவும் இருக்கிறாரோ அதில் உறுதியாக இருக்கார். சனாதானத்தை ஒழிப்போங்கிறதுல சனாதானம் ஒழித்தா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜாதி ஒழிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. அவர் மேலே வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டப்போ வந்து அவர் என்ன கேட்குறாரு, நான் வந்து இந்த வழக்கை இந்த சனாதானத்தை ஒழிப்பேன் என்று சொன்னதில் உறுதியாக இருக்கிறேன். அதனால் வந்து என்ன ஆனாலும் சரி நான் விளைவை சந்திக்க தயார்னு சொல்கிறாரு. இந்த துணிச்சல் அவருக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க, வழி வழியாக வந்திருக்குது. அதுவும் படித்ததனால் அந்த கலைஞரிடத்திலிருந்து வந்த அந்த இது அவருக்கு அப்படியே தொடருது. அதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சரும் செய்து கொண்டிருக்கிறார். அனைவருக்குமான முதலமைச்சராகத்தான் விளங்கி கொண்டிருக்கிறார். எனவே அவரை யாரும் கொச்சைப்படுத்தி பேச முடியாது. அதனால் விஜய்க்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அதை அவர் வந்து அலட்சியப்படுத்தி விட்டு போகிறார். சரி, அவர் பதில் சொல்ல பல்வேறு பணிகள் இருக்கிறதுனால பதில் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் சொல்லியிருக்கலாம். நீங்கள் வந்து பன்னீர்செல்வத்தையே போய் நான் கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன், மூக்கை வெட்டுவேன், முடியை வெட்டுவேன், நான் எல்லாத்தையும் அவர் போட்டு படுத்துனீங்க. இப்போ விஜய்க்கு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. பன்னீர்செல்வத்தை மட்டும் தான் நீங்கள் வந்து கை வெட்டுவீங்களா, காலை வெட்டுவீங்களா? பன்னீர்செல்வத்தை வந்து ஓபிஎஸ்ஸை வந்து அண்ணன் ஓபிஎஸ்ஸை வந்து நான் வந்து சொன்னது வந்து அன்னைக்கு அவர் வந்து நான் மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர். அப்போ வந்து அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றுவேன்னு சொன்னார் ஓபிஎஸ். நீங்கள் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாறுபட்ட கருத்து மட்டும் இல்லை, அது வந்து எதிர்மறையான கருத்தும் கூட. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து நானும் சொல்லலை. அவர் தலைமை கழகத்தை கைப்பற்றுன்னு சொன்னோடனே நான் தான் மாவட்ட செயலாளர், என்னை மீறி முடிஞ்சால் கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தையை சொன்னது உண்மைதான். இப்போ விஜய்க்கு வந்து தவறு நான் வந்து இப்போ நான் ஏற்றுக்கிறேன்ல. அன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க. அன்றைக்கே புதிய தலைமுறை டிவியில் நான் சொல்லிட்டேன், நான் பேசியது தவறு தான், எமோஷனலாக என்னுடைய வார்த்தை வந்துடுச்சு, அதனால தான் அதை வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இல்லை, இப்போ விஜய்க்கு நீங்கள் அதுபோல் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கிய ரீதியாக சொல்லலாம்ல. இலக்கிய ரீதியாக அவருக்கு என்ன தெரியும்? இலக்கியம் திருக்குறளை சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு திருக்குறள் திருட்டு, அநீதி, இவக்கெல்லாம் மகர முதல எழுத்தெல்லாம் ஆண்டி பகம் ஆதிபகம் முதற்றே உலகங்கிறத அவர் இதுக்கெல்லாம் முதற்றே உலகன்னு சொல்லியிருக்காரு. திருக்குறளே கொச்சைப்படுத்துறாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகு அதை மாற்றி சொல்லியிருக்காரு. அதை வந்து ஒரு என்னென்னமோ சொல்லியிருக்காரு. தில்லு முள்ளு, அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு, இவற்றுக்கெல்லாம் முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க, திருக்குறள் எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இது. நான் என்ன சொல்கிறேன்னா, தேசிய நூலாக அறிவிக்கப்பட வேண்டிய நூல் எதுன்னு சொன்னாக்க திருக்குறள் தான். அதில் வந்து இல்லாத விஷயமே இல்லை. டால்டாய்ஸ்
தெரியுமா உங்களுக்கு? ரஷ்யனுடைய எழுத்தாளர் அவர். அவர் வந்து எழுதுறாரு, காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இது உங்களுக்கு புதிய தகவலா தான் இருக்கும். அந்த கடிதம் எழுதுறப்ப, நான் வந்து எழுதுற இந்த கடிதத்தினுடைய சாராம்சம் எதுலேருந்து எடுத்தேன்னா, உங்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த உங்க இந்தியாவில் இருந்த திருக்குறள், திருவள்ளுவர் என்று எழுதிய திருக்குறளிலிருந்து எடுத்த விஷயம் தான். அப்படின்னு சொல்றாரு. லியோ ரஷ்யாவுல இருக்கிற லியோ டால்டாய்ஸ் வந்து அப்படி பேசுறாரு. அப்ப காந்தி ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. ஆக அந்த நாட்டிலலாம் பேசுறாங்க திருக்குறள. அந்த திருக்குறள இவரு கொச்சைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, இவரு இந்த மாரி எழுதுன சினிமா பாட்டாங்க அது. சினிமா பாட்டா எழுதுறதுக்கு? அத அத வந்து ஒப்பிட்டு எழுதுறது எவ்வளோ அசிங்கமான வேலை இது. கணியன் பூங்குன்றனார் சொன்ன வார்த்தை இருக்க, அந்த வார்த்தைய வந்து நீங்க வந்து கொச்சைப்படுத்தி பேச முடியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர்ங்கிறத. அது வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதெல்லாம் வந்து எவ்வளோ அருமையான வார்த்தைகள். இதெல்லாம் நீ கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. திருக்குறள கொச்சைப்படுத்தி இவர் பேசுனதே நான் வன்மையா கண்டிக்கிறேன் அவர. நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிது எண்ணி நன்றி.